والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அஹ்மது முஜ்தபா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபூ தாபீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான பெரியோர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்பில் நிறைந்த கௌசுல் ஆதம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய நினைவாக இங்கே ஒன்று கூட செய்ததைப் போல் நாளை சுவனப்பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிருடன் மேலான உத்தம திரு தூதர் ஹாத்தமுன் நபியீன் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சொர்க்கவதியில் ஒன்று கூடக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானின் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. மரணிப்பதற்கு முன்பாக காபத்துல்லா சென்று பல முறை ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நனவிலும் புனிதமா மதினா நகரம் சென்றும் ஜியாரத்து செய்யக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்தை படைத்து அவர்களின் நேர்வழிக்காகவும் அவர்கள் அவன் விரும்பிய விதத்தில் வாழுவதற்காகவும் வழிகாட்டுவதற்காக அவ்வப்போது இறை பொருத்தத்திற்கும் இறைவனினுடைய தேர்வுக்கும் உரித்தான தன்னுடைய நபிமார்கள் ரசூல்மார்களை அனுப்பி அவ்வப்போது அவர்களுக்கு ஹிதாயத்தையும் நேர்வழிகளையும்
அவன் காட்டிக்கொண்டே வந்தான். இந்த பணி அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் தொடங்கி மக்களை சீர்திருத்தும் முகமாக, நேர்வழிப்படுத்தும் முகமாக, அவன் விருப்ப பிரகாரம் வாழும் விதமாக பல ஹிதாயாத்துகளை சந்தர்ப்பங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப அவ்வப்போது நபிமார்களை அனுப்பி கொண்டே வந்தான். ஆனால் அந்த நபித்துவத்தினுடைய வருகையை நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவன் நிறைவு செய்து விட்டாலும், நபிமார்கள் செய்த அந்த பணியினை, நபிமார்கள் மூலம் அவன் கொடுத்து வந்த ஹிதாயத்தினை காலமெல்லாம் எடுத்து நடப்பதற்காக, எடுத்து சொல்வதற்காக உம்மத்தே முஹம்மதியாவில் அவ்வப்போது அவனால் தேர்வு செய்யப்பட்ட, அவனுடைய பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற இறை நேசர்களை அவன் உருவாக்கி வந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒரு கூற்றின்படி, ஒவ்வொரு சூழல்களிலும் அல்லாஹ் தன் நேசத்தை பெற்றவர்களின் மூலமாக இந்த சமூகத்தை சீர்திருத்தி கொண்டே இருப்பான் என்பது போன்ற கருத்துக்கள் அமைந்த ஹதீஸுகளை நாம் பார்க்க முடியும். அந்த வரிசையில் வந்தோர்களினுடைய ஒரு தலைமைத்துவத்திற்குரியவர்களாக, அந்த வரிசையில் வந்த இறை நேசத்தை பெற்ற, இறை பொருத்தத்தை பெற்ற, இறைவனுடைய அன்புக்கும் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அங்கீகாரத்திற்கும் உரியவர்களான அந்த மக்களுக்கு தலைமைத்துவத்திற்குரியவர்களாக ஹதரத் கௌசுல் ஆதம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழுகிறார்கள். நான்காம் நூற்றாண்டினுடைய நிறைவில், அதாவது நான்காம் நூற்றாண்டினுடைய நிறைவு பகுதி, ஹிஜ்ரி 400க்கு மேல், 470 480 போன்ற கருத்துக்கள் இடம்பெறுகிறது. இந்த காலத்தில் கௌசுல் ஆதம் இந்த உலகத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும், இந்த காலத்திற்கு பிறகு வரக்கூடிய இறை நேசர்களுக்கும், இறைவனுடைய அன்பை பெற்றவர்களுக்கும், இந்த காலத்திற்கு முன்பே வந்தவர்கள் இறைநேச பெருமக்கள் யாவர்களுக்குமே கௌசுல் ஆதம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமைத்துவத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த ஆன்மீகவாதிக்கும் கருத்து வேற்றுமைகள் கிடையாது. வெறும் தன்னை இறைநேசர் என்று வாதித்தவர்கள் மாத்திரமல்ல கௌசுல் ஆதம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உடையால் தன்னை இறைநேசர் என்று வெளிப்படுத்தியவர்கள் அல்ல, தோற்றத்தால் தன்னை இறைநேசர் என்று வெளிக்காட்டியதும் இல்லை. மாறாக தன்னுடைய இல்மால், தன்னுடைய இறை பணியால், தன்னுடைய அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய ஆற்றலால் இந்த உலகத்தில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்ததினால்
அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் செய்த அமல்கள், அவர்கள் செய்த இபாதாத்துகள், அவர்களினுடைய ரியாதாத்துகளின் மூலமாக இந்த உலகத்திற்கு தான் ஒரு இறைநேசன் என்பதை வெளிப்படுத்தினவர்கள் கௌசுல் ஆதம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு. சலஃபுகளாகட்டும் அல்லது ஹலஃபுகளாகட்டும், எல்லோராலும் ஆன்மீகத்துவத்தை ஆதரிப்பவர்களாகட்டும், ஆன்மீகத்துவத்திலேயே வாழ்ந்தவர்களாகட்டும், அல்லது தசவுஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஆன்மீகத்துவத்திற்கு மாற்று கருத்துள்ளவர்களாகட்டும், எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இறைநேச பெருமகனார் கௌசுல் ஆதம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உலகத்தில் ஒருவரை சிலர் நல்லவர் என்று சொல்லக்கூடும், சிலர் அவர் ஒரு பெரிய மனுஷர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவும் கூடும். ஒரு நபரை எல்லோரும் புகழ வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. எத்தனையோ நல்லோர்கள் என்று நாம் அறியக்கூடியவர்களையும் கூட யாரேனும் ஒருவர் அவர்களை குறித்து குறை சொல்வது இருக்கும். ஆனால் முந்திய மேன்மக்களிடத்தில் மார்க்க ஞானம் உள்ளவர்களிடத்தில் கௌசுல் ஆதம் அவர்கள் குறித்துண்டான செய்தி, அவர்கள் மிக பெரும் ஆலிம், மிக பெரும் ஆபித், மிக பெரும் ஜாஹித், இன்னும் சொல்ல போனால் ஷைഖுல் மஷாயிஹ். யார் சொல்லும் வார்த்தை? தஸவுஃப் எனும் ஆன்மீக பாதைக்கு, ஆன்மீக பாட்டைக்கு மாற்று கருத்துள்ளவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து. இப்ப நாம கொண்டாடுறோம், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். இறுதி மூச்சு வரையிலும் இறைநேசர்களை கொண்டாடக்கூடிய பாக்கியம் உள்ளவர்களாகவே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. ஆனால் கௌசுல் ஆதம் குறித்து இது போன்ற ஆன்மீக வழிமுறைகளை எதிர்க்கக்கூடியவர்கள், மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்களும் கூட கௌசுல் ஆதமை புகழ்ந்து பேசிய வார்த்தை ஷைഖுல் மஷாயிஹ், குத்வா, மிக பெரும் தலைமைத்துவத்திற்குரியவர்கள் என்று போற்றப்படும் என்றால் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். கௌசுல் ஆதத்தினுடைய அந்த மர்தபத், அந்த ருத்துபா எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். மார்க்கத்தின் மிக பெரும் அறிஞராக அறியப்பட்டவர்கள் கௌசுல் ஆதம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏராளமான உலமாக்களை உருவாக்கியவர்கள், ஏராளமான அல்லாஹ்வினுடைய அன்பை விட்டும் அருளை விட்டும் தன்னுடைய பாவத்தால், தன்னுடைய மனோ இச்சையால் தூரமாகி போகியிருந்தவர்களை எல்லாம் ஒரு சில காலத்திலேயே அல்லாஹ்வினுடைய நேசத்திற்குரிய பாதையின் பக்கம் அழைத்து வந்தவர்கள் கௌசுல் ஆதம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாம ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம். நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர்களில் பள்ளிவாசல்களுக்கான பெயர் முஹ்யித்தீன் ஜும்மா மஸ்ஜித், முஹ்யித்தீன் ஜும்மா மஸ்ஜித், காதிரியா மஸ்ஜித்,
நிரம்ப இருக்கிறது. அதற்கு காரணம் சொல்வார்கள். கௌசுல் ஆதத்தினுடைய உத்தரவால், கௌசுல் ஆதத்தினுடைய தாலீமால் அவர்களினுடைய முரீதுகள் உலகத்தின் பல பகுதிகளுக்கு சென்று அவர்களினுடைய உபதேசங்கள், அவர்களினுடைய திக்ர்கள், அவர்களுடைய ஔராதுகளினுடைய வழிமுறைக்கு விலகிச் சென்றவர்களையும் ஈர்த்தவர்கள். தீனில் இருந்தார்கள், தீனுடைய வாழ்க்கை அவர்களிடத்தில் இருந்திருக்கவில்லை. தீனில் இருந்தார்கள், தீன் சொன்ன பிரகாரம் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் இருந்திருக்கவில்லை. தீனில் இருந்தார்கள், தீனினுடைய வணக்க வழிபாடுகள் இருந்திருக்கவில்லை. கௌசுல் ஆதத்தினுடைய முரீதுகளால், கௌசுல் ஆதத்தினுடைய பாடசாலையில் பாடம் படித்தவர்களால் இந்த உலகத்தில், அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலே பல இடங்களில் அவர்கள் விரிந்து பறந்து சென்று பரவி சென்று காதிரியா என்ற பெயரால் மார்க்கத்தை உட்கொண்டு வந்தவர்கள். காதிரியா என்ற பெயரால் மனோ இச்சையிலிருந்தும் விலகி வந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு கொண்டு வந்தார்கள். அதற்கு நன்றி கடனாக தான் இந்த சமூகம் அன்றே எப்படி பேர் வச்சாங்க பள்ளிவாசலுக்கு கூட, முஹியுத்தீன் ஜும்மா மஸ்ஜித், முஹியுத்தீன் பள்ளிவாசல், காதிரியா மஸ்ஜித், காதிரி மஸ்ஜித் என்பது போன்ற இந்த பெயர்கள் எல்லாம் வந்தது. நாம் சிந்தித்து பார்க்கிறோம், நாம் எங்கோ, கௌசுல் ஆதம் வாழ்ந்த பகுதி எங்கோ, நாம் எங்கோ, அவர்கள் வாழ்ந்து அவர்கள் உபதேசம் செய்த இடங்கள் எங்கோ. ஆனால் இன்றும் நம்முடைய உள்ளத்தில் அல்லது நம்முடைய காதுகளால் அந்த கௌசுல் ஆதம் அப்படின்ட்டு கேட்டாலே ஒரு இன்பமும் ஒரு பாசமும் ஒரு பற்றும் ஒரு நேசமும் உண்டாகிறதென்றால், அருமையானவர்களே, இது ஏதோ குடும்ப உறவு போன்று வந்த பாசம் அல்ல. இது ரூஹானியத்தான பாசம், இது இறைவனால் போடப்பட்ட பாசம். அல்லாஹ் இந்த பாசத்தை அங்கீகரிப்பானாக. வாழ்நாள் முழுவதும் இந்த பாசத்தோடும் இந்த அன்போடும் திளைத்திருக்கும் நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, இந்த விதத்தில் லலாலத்தில், அவங்களுடைய பெயர் அப்துல் காதிர், ஆனால் பெரும்பாலும் நாம் வெறும் அப்துல் காதிர்னு சொல்றது இல்லை, முஹியுத்தீன் அப்துல் காதிர். அவர்கள் வந்து இந்த உலகத்தில் தோன்றிய காலம் எப்படி தீன் அப்படின்றது பெயர் அளவில் இருந்தது. தீன் என்பது கிட்டத்தட்ட மிக்க பலகீன நிலையில் இருந்தது. பலகீனமாக இருந்த அந்த தீனுக்குரியவர்களை, அந்த தீனில் பற்றுடையவர்களாக அவர்களை மாற்றி, அவர்களை பண்படுத்தி, அவர்களில் தீன் பரிபூர்ணமாக இருக்கும் விதத்தில் தீனுக்கு ஒரு புத்துயிர் குடித்ததின் காரணத்தினால் அசரீரியாக அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற பெயர்தான் முஹியுத்தீன். குடும்பத்தில் அவங்களுக்கு பிறந்த உடனே ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி வைக்கப்பட்ட பேர் அப்துல் காதிர். அசரீரியாக கிடைக்கப்பெற்ற பெயர். மின் ஜானிபில் கைப், கைபின் புறத்திலிருந்தும் அவர்களுக்காக உச்சரிக்கப்பட்ட பெயர்தான் முஹியுத்தீன். தன்னுடைய இல்மால் இந்த தீனுக்கு புத்துணர்வு கொடுத்தார்கள். இறைவன் தனக்கு வழங்கிய அந்த மார்க்க ஞானத்தை போதிப்பதின் மூலமாக இந்த தீனுக்கு புத்துணர்வு கொடுத்தார்கள். அந்த மார்க்க பிரகாரம் வாழ்ந்து காட்டி, இப்படியும் ஒரு மனிதனால்
மார்க்கத்தை கடைபிடிக்க முடியும். இப்படியும் ஒரு மனிதனால் மார்க்கம் சொல்லக்கூடிய இபாதத்துகளை செய்ய முடியும். இப்படியும் ஒரு மனிதனால் மார்க்கம் விளக்கக்கூடிய ஹராமிலிருந்து தவிர்ந்து வாழ முடியும். இப்படியும் ஒரு மனிதனால் மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய மனோ இச்சையிலிருந்தும் விலகி வாழ முடியும். இப்படியும் ஒரு மனிதனால் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணிக்க முடியும் என்ற விதத்தில் வாழ்ந்தும் தான் வாழ்ந்ததை மக்களுக்கு எடுத்துக்காட்டி இப்படியும் நீங்கள் வாழ வேண்டும், இதுவே இறைவனிடத்தில் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியது, இறைவனுக்கு பிடித்தமானது என்பதாக மக்களுக்கு போதித்தவர்கள் ஹதரத் சையதுனா கௌசுல் ஆதம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு நாளைக்கு 13 சப்ஜெக்ட்களில் பாடம் நடத்துவார்கள். தினமும் ஒரு சப்ஜெக்ட் இல்லை, 2 சப்ஜெக்ட் இல்லை. சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா தஃப்சீர் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட், ஹதீஸ் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட். தஃப்சீர் ஹதீஸில் இருந்தும் சட்டதிட்டங்களை வகுத்தெடுக்குதல் என்பது போன்ற சட்டங்கள் என்ற பாடங்கள், இது போன்ற மார்க்க சட்டங்கள், அவைகளுக்கான உசூல்கள், இவைகளுக்கு துணை நிற்கக்கூடிய விதத்தில் உண்டான பல கல்விகளை, பல ஃபன்னுகளை, பல ஃபுனூன்களை ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடியவர்கள். வருஷத்துக்கு 300 ஆலிம்களை தன்னுடைய பாடசாலையில் இருந்தும் சமூகத்திற்காக வெளிப்படுத்தக்கூடியவர்கள், வெளிக்கொண்டு வரக்கூடியவர்கள் ஹதரத் சையதுனா கௌசுல் ஆதம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாளில், ஒரே நாளில் பல 100 மக்களை வலாலத்திலிருந்தும், வலாலத்தினுடைய இருளில் இருந்தும் வெளிச்சத்திற்கும் இறை அன்புக்கும் உரித்தானவர்களாக மாற்றும் வல்லமை உடையவர்களாக ஹதரத் சையதுனா கௌசுல் ஆதம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்கிறார்கள். ஒரு வரலாற்று செய்தி நாம் பல முறை கேட்டிருக்க கூடும். அவங்களுடைய மௌலூது ஷரீஃபினுடைய கிதாபிலும் கூட இந்த செய்தியின் பக்கம் வழிகாட்டுதல் என்பது இருக்கும். சுபஹான மௌலூது, அதே மாதிரி முஹையுத்தீன் மௌலூது. இந்த முஹையுத்தீன் மௌலூது என்ற இந்த கிதாபுகளில், இந்த ஹிகாயாத்துகளில் ஒரு இடத்துல இந்த செய்தியை சுட்டி காட்டப்படும். அந்த செய்திக்குள் நாம் நுழைவதற்கு முன்னால் அதனுடைய ஆரம்பத்தை கொஞ்சம் சிந்திக்கிறோம். அதாவது கௌசுல் ஆதம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுடைய சபையில் வாரத்தில் 3 நாள் பொதுமக்களுக்கு உபதேசம் செய்வார்கள். வாரம் முழுவதும் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள். மதரசா அப்படியே நிரம்பி இருக்கும். வாரத்தில் 3 நாட்கள் மட்டும் பொதுமக்கள் யாவர்களுக்கும் பொது மஜ்லிஸ் வைப்பார்கள். இப்படி மஜ்லிஸ் வச்சா பாடம் நடத்தினாலும் மதரசா நிரம்பி வழியும், இருக்க இடம் இருக்காது. மாணவர்களினுடைய நெருக்கத்தால் இடம் இருக்காது, நிரம்பி வழியும். அதே சமயத்தில் வாரத்தில் 3 நாட்கள் பொதுமக்களினுடைய உபதேசத்திற்காக நேரம் வகுப்பார்கள். அப்படி நேரம் வகுத்தா அந்த சபையில் கூடக்கூடிய கூட்டமே சொல்வார்கள் 70,000 பேர்களுக்கு குறையாமல் இருப்பார்கள். 70,000 பேர்களுக்கு குறைவில்லாமல் அந்த சபையில் கலந்து கொள்வார்கள் மக்கள். அவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள். அந்த உபதேசத்தை கேட்டு வாழ்க்கையில் புனிதமானவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம்.
கௌசுல் ஆதத்தினுடைய மகனார் ஷேக் அப்துல் ரஸாக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, நான் பாடங்களை எல்லாம் வாப்பாவாகிய கௌசுல் ஆதத்திட்ட இருந்தே நிறைய படித்தேன். ஒரு கட்டத்தில் ஓரளவுக்கு நான் முழுமையாக கௌசுல் ஆதத்திட்ட படித்து முடிச்சிட்டேன். இருந்தாலும் கல்விக்காக, மார்க்க கல்விக்காக வெளியூர்களுக்கு பயணம் மேற்கொண்டு வெளியூர்களில் இருக்கக்கூடிய மஷாயிஹ்மார், கௌசுல் ஆதத்தை படித்த பிறகு யார்ட்டி படிக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் தீனுக்காக பயணம் சென்றோம். தீனுக்காக பயணம் மேற்கொண்டு மேன்மக்களை சந்தித்து அவர்கள் மூலம் ஃபுயூதாத்துகளை நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு பாக்கியத்திற்காக நான் வெளியிடங்களுக்கும் போய் நிறைய இல்முகள்லாம் படிச்சுட்டு பாப்பாவினுடைய சமூகத்திற்கே நான் திரும்பி வந்தேன். திரும்பி வந்துட்டா எனக்கு ஒரு ஆசை, வாப்பா இடம் இருந்து பாடம் நடத்தக்கூடிய இடத்தில் பாடம் நடத்துவதற்குண்டான துணிச்சல் இல்லாவிட்டாலும் வாரத்தில் 3 நாட்கள் பொதுமக்களுக்கென்று ஒரு மஜ்லிஸ் வைப்பார்களே, அந்த மஜ்லிஸில் வாப்பாவினுடைய முன்னிலையில நாம கொஞ்சம் நசியத்து பண்ணணும், மக்களுக்கு பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு ஹவா. இப்ப மஜ்லிஸ் கூடியது, பல ஆயிரம் மக்கள்கள் கூடியிருக்கிறார்கள். பாப்பாவிடத்தில் அனுமதி கேட்டேன், பாப்பா எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது. அப்போ கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மகனினுடைய விருப்பத்திற்கு இணங்க, சரி நீங்க பேசுங்க அப்படின்னு அனுமதி அளித்தார்கள். ஷேக் அப்துல் ரஸாக் அவர்கள் சொல்றாங்க, எனக்கு பாப்பா அனுமதி தந்தாங்க, நான் பேசினேன். குர்ஆனினுடைய ஆயாத்துகளாக அடுக்கி அடுக்கி அந்த குர்ஆனினுடைய ஆயாத்துகளை தழுவி இருக்கக்கூடிய பல ஹதீஸுகளை எடுத்து சொல்லி, குர்ஆனுக்கும் அதுக்கு தழுவி இருக்கக்கூடிய அந்த ஹதீஸுக்கும் தோதுவான பல சம்பவங்களை சொல்லி, நிகழ்வுகளை சொல்லி, அதிலிருந்தும் உண்டான படிப்பினைகளை சொல்லி உருக்கமாக மணிக்கணக்கில் பேசினேன். விளங்குகிறது இல்லையா? மணிக்கணக்கில் பேசினேன். ஆனால் நான் எடுத்து கூறிய குர்ஆனினுடைய வசனத்தை கேட்டோ அதை தழுவிய ஹதீஸுகளை எடுத்து சொன்னதினாலோ அதை சார்ந்த படிப்பினை மிக்க இப்ரத்துக்குரிய பல வாக்கியாத்துகள், செய்திகள், சம்பவங்களை சொன்னதினால் யாருடைய உள்ளத்திலும் ஒரு அச்சம் ஏற்பட்டதாகவோ, யாருக்கும் ஒரு பயம், ஒரு பக்தி ஏற்பட்டதாகவோ என்னுடைய முன்னால் இருப்பவர்களிடத்தில் எனக்கு ஒரு மாற்றம் எனக்கு தெரியவில்லை. ஓரளவுக்கு பேசிவிட்டு என்னுடைய உரையை நான் நிறுத்திவிட்டேன். அவங்க சொன்னது என்னது? மணிக்கணக்கில் பேசினேன். நம்ம வீட்டு கதை இல்லை. நான் பேசியது குர்ஆனை எடுத்து சொல்லி, குர்ஆனினுடைய வசனங்களை எடுத்து சொல்லி பேசினேன். அதை தழுவிய ஹதீஸை எடுத்து பேசினேன். இந்த இரண்டிற்கும் ஒத்து வரக்கூடிய, ஒத்து போகக்கூடிய படிப்பினை சம்பவங்களை எல்லாம் சொன்னேன். நான் எந்த மாற்றமும், நம்ம சொல்லுவோமா இல்லை, எந்த ரியாக்ஷனும் முன்னால இல்லை. சாதாரணமாக உட்கார்ந்துருக்கிறோம். நான் கடைசியில் ஒரு கட்டத்தில் வாஃபிர் தாவானா அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்துட்டேன். வாப்பா பேச ஆரம்பிச்சாங்க. வாப்பா பேச ஆரம்பிச்சாங்க. என் ஆசை நிறைவேறிடுச்சு. ஆனால் எனக்கு ஒரு ஏக்கம், ஒரு ஆதங்கம். இவ்வளோ பேசி இருக்கிறோம், ஒருத்தருக்கும் ஒரு மாற்றம் வந்ததாக அவர்களுடைய பார்வையினால், அவர்களுடைய அசைவுனால் ஒன்றும் தெரியலையே. சரி, நான் உட்கார்ந்துட்டேன். வாப்பா இப்போ ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். ஐயுஹன் நாஸ் இன்னி குன்து ஸாயிமன் அம்சி. ஒரு ஹம்து ஸலவாத்து
ஹம்து ஸலவாத்தை முடிச்ச உடனே அவங்க சொன்ன வார்த்தை என்னது? அய்யுஹன்னாஸ் இன்னி குன்து ஸாயிமன் அம்சி. மக்களே, நேற்றைய தினம் நான் சௌமுடையவனாக இருந்தேன். நேற்றைய பொழுது நான் சௌமுடையவனாக இருந்தேன். சௌமுண்டா நமக்கு தெரியும் இல்லையா? நோன்பு. நேற்றைய தினம், இப்போ இதுக்கு ரெடியாக அர்த்தம் சொல்கிறதா இதான். நேற்றைய தினம் நான் நோன்புடையவனாக இருந்தேன். பொதுவாக நோன்புண்டால் என்ன? உண்ணுவது, அருந்துவது, மனோ இச்சையான காரியங்களில் ஈடுபடுவது, இதையெல்லாம் விட்டு விடுவது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும். இது சௌம். இது எல்லாரும் இருக்கிறது தான் இல்லையா? முழுசா எல்லாத்தையும் விடுறோமோ இல்லையோ, ஒரு சிலதை விட்டாவதும் நாம் நோன்புன்ற பேர்ல இருக்கிறோம். வருஷம் ஒரு ரமதானுடைய காலங்களில் ஒரு சாதாரண முஸ்லீமும் கூட இருக்கிறது தான். இதுல என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அங்க கௌசுல் ஆதம் சொன்னாங்க, மக்களே, நேற்றைய பொழுது நான் சௌமுடையவனாக இருந்தேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்திலிருந்து உண்ணாமல் பருகாமல் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இப்படியே இருக்கிறது நம்முடைய பார்வையில் இது சௌம். ஆனா ஆன்மீக பெருமக்களிடத்தில் இந்த சௌமுக்கு வேற அர்த்தம். இப்ப ஷேக் அப்துல் ரஸாக் சொல்லுவாங்க, என்னுடைய வாப்பா, என்னுடைய தந்தை, அய்யுஹன்னாஸ் இன்னி குன்து ஸாயிமன் அம்சி அப்படின்னு ஷேக் அவர்கள் சொல்லி முடித்ததுதான் தாமதம். இந்த சபையில் இருந்த 70,000 பேர்களில் பல 100 பேர் இந்த வார்த்தையினுடைய பாரம் தாங்க முடியாமல் மரணித்து போனார்கள். பல 100 பேர்கள் இந்த வார்த்தையினுடைய தாக்கத்தால் மெய் மறந்து போனார்கள், மயக்கமுற்று போனார்கள். பல 100 பேர்கள் இந்த வார்த்தையை கேட்டு கதறி கதறி அழுதார்கள். அவங்க சொன்னது என்னது? நான் மணி கணக்கில் நான் பேசினேன், குர்ஆனை வச்சு பேசினேன், ஹதீஸை வச்சு பேசினேன், அதை சார்ந்த நிகழ்வுகளை பற்றி பேசினேன். ஒருத்தருடைய உள்ளத்திலும் ஒரு அச்சம் ஏற்பட்டதாகவோ, ஒருவருடைய கண்களிலும் இறை அச்சத்தின் வெளிப்பாடாக ஒரு கண் கலங்கியதாகவோ நாம் பார்க்கல. ஆனா ஷேக் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு வரி வார்த்தை, இதை கேட்டு பல 100 பேர்கள் இறந்து போனார்கள், பல 100 பேர்கள் மயக்கமுற்று போனார்கள், பல 100 பேர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். அப்படி என்ன? அப்படி என்ன இந்த வார்த்தை? சொல்லுவாங்க பெருமக்கள், சூஃபியாக்களிடத்திலே, ஆன்மீகவாதிகளிடத்திலே சௌம் அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரி சாப்பாடை விடுறது மட்டும் சௌம் இல்லை. நம்மள மாதிரி அருந்துவதை குடிப்பதை விடுவது மாத்திரம் சௌம் இல்லை. மனோ இச்சையிலிருந்து விலகி இருப்பது மாத்திரம் சௌம் இல்லை. இதில் 100% கடைபிடித்ததோடு மௌத்தை பற்றிய சிந்தனையில் இருப்பது சௌம். கபரினுடைய வாழ்க்கை குறித்து சிந்திப்பது சௌம். முன்கர் நக்கீர் வந்து கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்ற அந்த சிந்தனையில் ஆழ்ந்து போகுவது சௌம். இந்த சிந்தனையில் நாம் ஆழ்ந்திருக்கிறோம் என்பதை உண்மைப்படுத்தும் விதமாக உலகத்தினுடைய எல்லா விதமான மனோ இச்சையான பாவத்திலிருந்தும் விலகி இருந்தும் அதை நினைத்து தௌபா செய்வதனுடைய பெயர் சௌம். நாளைக்கு எழுப்பப்பட்டா மஹ்ஷரை நோக்கி போகணுமேண்டு நினைப்பதும்
சூஃபியாக்களினுடைய சௌமில் அடங்கும், ஆன்மீகவாதிகளினுடைய சௌமில் அடங்கும். சிராத்தை கடந்து செல்ல வேண்டுமே என்ற அச்சத்தோடும் எப்படி நாம் கடந்து செல்வோம் என்ற சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதும் ஆன்மீகவாதிகளிடத்தில் சௌம். அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் என்ற சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதும் சூஃபியாக்களிடத்தில் சௌம். சுருங்கச் சொன்னால் உலகத்தினுடைய எல்லா வகையான இன்பத்தையும் துறந்து அவனுடைய அச்சத்தால், ரப்பினுடைய படைத்தவனினுடைய அச்சத்தால் இவை யாவையிலும் மூழ்கி இருப்பது, சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது சௌம். கௌசுல் ஆதமே தன்னுடைய வார்த்தையில் இதை சொல்வார்கள். ரிஜாலி ரிஜாலி, என் முரீது யாரு தெரியுமா? என் முரீது யாரு தெரியுமா? என் பக்தன் யார் தெரியுமா? என் மீது நேசம் கொண்டேன் என்று சொல்லக்கூடியவனுடைய உண்மை முகம் என்ன தெரியுமா? ஃபீ ஹவாஜிரிஹிம் சியாமுன், தன்னுடைய மனோ இச்சையை துறந்து விட்டொழித்து வாழுபவன் என்று கௌசுல் ஆதம் சொல்வார்கள். ஆன்மீகவாதிகளிடத்தில் சௌமுக்கு இவ்வளோ விளக்கம் இருக்குது அப்படின்றத கௌசுல் ஆதத்தின் மூலம் தெரிந்திருந்த அந்த மக்கள் 70,000 மக்கள் கௌசுல் ஆதம் சொல்கிறார்கள், நேற்றைய பொழுது நான் சௌமாலியாக இருந்தேன் என்றால் நேற்றைய பொழுது நான் எல்லா விதமான பாவங்கள் மனோ இச்சைகளிலிருந்தும் விலகி இருந்து அது குறித்து அச்சப்பட்டு அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடியவனாக, அதற்குரிய சூழலில் நான் சார்ந்திருந்தவனாக நேற்றைய பொழுதை நான் கழித்தேன். கௌசுல் ஆதத்தினுடைய வார்த்தை, நேற்றைய பொழுது நான் மௌத்தை குறித்த சிந்தனையில் இருந்தேன். நேற்றைய தினத்தில் நான் கபரில் முன்கர் நக்கீருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழலை குறித்துண்டான சிந்தனையில் இருந்தேன். மஹ்ஷருக்கு எங்கனம் நடந்து போவோம் என்பதை குறித்துண்டான சிந்தனையில் இருந்தேன். சிராத்தை எப்படி நாம் கடப்போம் என்ற சிந்தனையில் நான் ஆழ்ந்திருந்தேன். ரப்பினுடைய கேள்வி கணக்கு நாம் எங்கனம் பதில் கூற முடியும், கூறுவோம் என்ற அச்சத்தில் அந்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்தேன் என்ற தசவுஃப்வாதிகளிடத்தில், ஆன்மீகவாதிகளிடத்தில் உண்டான சௌம் என்பதற்குண்டான பொருள்களை எல்லாம் அவர்கள் சிந்தித்து பார்த்து கௌசுல் ஆதம் யார்? பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், நிரம்ப இபாதத்துகள் செய்தவர்கள். இப்ப நம்ம இப்ப என்ன சிந்தனையில் இருக்கிறோம்? நானும் இருக்கட்டும் அப்படிதான் வச்சுக்கிறேங்க. எப்பவும் 12 மணி ஆகும், சீக்கிரம் மஜ்லிஸ் முடியாது, வீட்டில் போய் அல்ஹம்துலில்லாஹ்னு படுப்போம், தூங்குவோம் அப்படின்ற சிந்தனையில் நாம், இது நம்முடைய நிலை. அவ்வளவுக்குள்ளதான் நம்முடைய ஈமான். அல்லாஹ் நம்முடைய ஈமானை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வலுப்படுத்தி ஒளிமயமான ஈமானுக்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. கௌசுல் ஆதத்தை குறித்து சொல்லப்படும், அவர்களுடைய முரீதுகள் சொல்லித் தருவார்கள், அவர்களுடைய ஹுத்தாம்கள் சொல்லித் தருவார்கள், இஷாவுக்கு செய்த ஒதுவோடு ஃபஜரை தொழுவார்கள். இஷா தொழுதுட்டு படுத்துட்டா ஃபஜர் அந்த ஒதுவோடு தொழ முடியுமா? அப்ப இஷாவில் இருந்து ஃபஜர் வரைக்கும் விழித்தே இருப்பார்கள். நமக்கு வக்தினுடைய கதிர் நமக்கு தெரியாது. நாம வக்தை எப்படியெல்லாம் வீணாக கழிக்கலாம் என்ற சிந்தனையில் ஆழ்ந்திருப்போம். கௌசுல் ஆதம் வக்தினுடைய கதிரை விளங்கியவர்கள். ஒரு வினாடி பொழுதும் கூட இறை சிந்தனை இல்லாமல் வாழுவது ஒரு இறைநேசனுக்கு அழகல்ல. கௌசுல் ஆதம் இஷாவினுடைய ஒதுவோடு ஃபஜரை தொழுதார்கள் என்றால், இஷாவினுடைய தொழுகை முடித்ததிலிருந்து அல்லாஹ்வினுடைய திக்ரிலும், அல்லாஹ்வினுடைய ஃபிக்ரிலும், அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாடுகளிலும் தன்னுடைய நேரத்தை கழித்தவர்கள். எவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ஆபித், ஜாஹித், உலகப்பற்றில்லை. நமக்கு உலகப்பற்று இருக்கிறது, உலக ஆசை இருக்கிறது, உலகத்தினுடைய மோகம் நம்மை சார்ந்திருக்கிறது.
நம்மளெல்லாம் ஜாஹிதுன்னெலாம் சொல்லிக் கொள்றதுக்கு ஜாஹிதினுடைய ஜாவினுடைய ஒரு புள்ளியை உச்சரிக்கிறது கூட நமக்கு அருகதை கிடையாது. ஆனால் கௌசுல் ஆதத்தை ஆன்மீகவாதிகள் மாத்திரமின்றி நாம் ஆரம்பத்தில் சொன்னது போன்று ஆன்மீகத்துவத்திற்கு மாற்று கருத்துள்ளவர்களும் கூட சொன்ன வார்த்தை ஜாஹித். அவர் மிகப்பட்டுள்ளவர், மிக்கப்பட்டுள்ளவர்கள், அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அப்ப இந்த முரீதுகள் நினைக்கிறாங்க, முன்னால் அமர்ந்திருந்த 70,000 மக்கள் நினைக்கிறார்கள், இவ்வளோ வணக்கத்திற்கு சொந்தக்காரர், நமக்கு இன்னைக்கு 5 வக்து தொழுக அல்லாஹு தாலா தொடர்ந்து தொழுவதற்கு விடாமல் தொழுவதற்குண்டான நசீபை தருவானாக. ஆனால் 5 வக்து தொழுதுட்டா நமக்குள்ள ஒரு பெருமை வருது தெரியுமா? வா 5 வக்து தொழுகையாளி நாம நினைக்கலன்றாலும் நம்மளை இன்னொரு ஆள் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்ப வெறும் கடமையான 5 வக்து தொழுதற்கே இவ்வளவு பெருமை நமக்குள் வருகிறது என்றால் எவ்வளவு வணக்கங்கள் செய்தவர்கள், எவ்வளவு பரிசுத்தமாக வாழ்ந்தவர்கள். சில கட்டத்தில் நம்ம பரிசுத்தம் மாதிரி நம்மளை காட்டிக்கிட்டாலும் அல்லாஹ் நம்முடைய வெளிப்புறம் ஒளிமயமாகவும் வெண்மையாகவும் இருப்பது போன்று நம்முடைய கல்வையும் அல்லாஹ் வெண்மையாக ஒளிமயமானதாக ஆக்குவானாக. இப்ப வெளியில நம்மள சில கட்டங்கள்ல நல்லவங்க மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள 1000 கசடுகள் இருக்கிறது, உள்ளுக்குள்ள 1000 குற்ற உணர்வுகள் இருக்கிறது, உள்ளுக்குள் 1000 தவறுகள் இருக்கிறது. ஆனால் கௌசுல் ஆதம் வெளியும் பரிசுத்தம், வெளிப்புறமும் வெண்மை ஒளிமயம், அவர்களுடைய அந்தரங்கமும் ஒளிமயமானது, வெண்மையானது. முரீதீன்கள் நினைக்கிறாங்க, 70,000 மக்கள் கூட்டம் நினைக்கிறது, இவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்த பெருமகனார் நேற்றைய தினம் மௌத்தின் சிந்தனையில் இருக்கிறார்கள் என்றால் நம்ம மௌத்தை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய ஆயுளில் பரக்கத்தை தருவானாக. நான் எந்த நிமிஷம்ன்றது நமக்கு தெரியாது, எந்த நிமிஷமாக இருந்தாலும் நாம் அதிலிருந்து தப்பிக்கவும் முடியாது. ஏதோ நாம் எப்படி இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டாலும் நாம் வாழும் வாழ்க்கை இன்னும் ஏதோ 100 வருஷம் நம்ம வாழ போற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழுவது போன்று நம்முடைய வாழ்க்கை அமைப்புகள் இருக்கிறது. இப்ப நினைக்கிறார்கள், இவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தவர்கள், மௌத்தை பத்தி நமக்கு சிந்தனையே இல்லை. இப்ப இவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்துட்டும் அந்த மௌத்தை குறித்துண்டான சிந்தனை, மௌத்தினுடைய அச்சம், மௌத்துக்கு பிறகு உண்டான கபரினுடைய வாழ்க்கை, மௌத்துக்கு பிறகு உண்டான மஹ்ஷரினுடைய வாழ்க்கை, மௌத்துக்கு பிறகு உண்டான சிராத்தினுடைய வாழ்க்கையில் மூழ்கி இருந்தார்கள் என்றால் பாவத்திலேயே மூழ்கி இருக்கிற நம்ம கதி என்ன அப்படின்னு நினைச்சாங்க. பல 100 பேர்கள் இந்த தாக்கத்திலேயே மௌத்தாகி போனார்கள். பல 100 பேர்கள் இதனுடைய தாக்கத்திலேயே மயக்கமுற்றவர்களாகி விட்டார்கள். பல 100 பேர்கள் இதை நினைத்தே இதனுடைய தாக்கத்தாலேயே அவர்கள் கதறி கதறி அழுதார்கள். ஷேக் அப்துல் ரஸாக் சொல்றாங்க, இந்த நிலைகளெல்லாம் பார்த்துட்டு என் வாப்பாவை பார்த்தேன், என் வாப்பாவை பார்த்தனா நான் இவ்வளோ நேரம் குர்ஆனுடைய ஆயத்தை எல்லாம் எடுத்து சொன்னேன், இவ்வளோ ஹதீஸ சொன்னேன், இவ்வளோ இப்ரத்துக்குரிய படிப்பினைக்குரிய நிகழ்வுகளை எல்லாம் சொன்னேன். ஒரு சிறு கண்ணீர் கூடும், கண்ணீரை விடுங்க, ஒரு உடலில் ஒரு சிறு அசைவு கூடும், வெளிப்படாத பொழுது ஒரு வார்த்தை, அது குர்ஆனும் இல்லை, அது ஹதீஸும் இல்லை, இப்ரத்திற்குரிய நிகழ்வுகள் சம்பவங்களாகவும் இல்லை, ஒரு வார்த்தை இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு அப்படின்ற விதத்துல என்னுடைய வாப்பாவை பார்த்தேன். நான் பார்க்கும் பார்வையினுடைய கேள்விகளை விளங்கிக் கொண்ட என் தந்தை கௌசுல் ஆதம் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், எப்னி எப்னி ஹல் சாஃபர்த இலா ஹுனாக், மகனே நீ இந்த திசையின் பக்கம் நீ பயணம் மேற்கொண்டதுண்டா, இந்த திசையை நோக்கி நீ பயணித்ததுண்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரப்போடு
பரிபூர்ணமான தொடர்பை ஏற்படுத்தியதுண்டா? எந்த அளவுக்கு பரிபூர்ணமான அந்த தொடர்பு என்றால், கௌசுல் ஆதம் சொல்வார்கள், மகனே நான் நானா பேசுறேன்னு நினைக்காதே, நான் நானா பேசல, நீனா சேகரித்தாய் குர்ஆனுடைய வசனத்தை. இதை பேசணும், இதை பேசணும், இதை பேசணும், இதை சொல்லணும், இதை சொல்லணும், இதுக்கு அடுத்து இதை சொல்லணும் அப்படின்ட்டு நீ மணிகணக்கில் பேசிய செய்திகளை எல்லாம் நீயாக கோர்வை செய்து கோர்த்து நீ பேசினாய். ஆனா நான் அப்படி கோர்த்து பேசுபவன் அல்ல. நான் எப்படி பேசுபவன் தெரியுமா? அவன் சொல்லி இதை பேசு என்று சொல்வதை கேட்டு நான் பேசக்கூடியவன். இன்னி குன்து சாயிமன் அம்சி என்பது நானாக சொல்லல, சொல்லும்படி என் உள்ளத்தில் போட்டவன் அல்லாஹ் தஆலா. அவன் சொல்லி நான் பேசுகிறேன். கௌசுல் ஆதத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உண்டான தொடர்பை பார்க்கிறோம். நாம் அங்க உட்கார்ந்து இருக்கிறோம், நம்முடைய சிந்தனைகள் வேறு இடத்தில் இருக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு வேலையை நம்ம செய்யாம இந்த மஜ்லிஸுக்கு வந்தவங்களா இருக்கலாம். அப்ப இப்ப நம்ம மஜ்லிஸில் உட்கார்ந்துட்டு நம்ம பேச்சு ஒரு பக்கம் கேட்டுட்டு இருந்தாலும் உள்ளத்துல ஓடிட்டு இருக்கும். பயான் முடிச்சிட்ட உடனே வீட்டுக்கு போன உடனே இந்த வேலையை நம்ம செய்யணும். இருக்குதா இல்லையா? இருக்கலாம் இல்ல? இருப்பது மஜ்லிஸில். ஏன்? ரப்போடு பேசுவதற்காக செல்லும் இடம்தான் மஸ்ஜித், தொழுகை. அந்த மஸ்ஜிதுக்குள்ள போயிட்டு நமக்கு உலகம் ஞாபகம் வருதா இல்லையா? மஸ்ஜிதுக்குள்ள போயிட்டு மட்டும் இல்லை, தொழுகையில் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிட்டாலே அஸ்ஸலாத்து முனாஜாத்துர் ரப், தொழுகை என்பது ரப்போடு உரையாடும் சூழல், ரப்போடு பேசுறது தான் தொழுகை. அந்த ரப்போடு பேசக்கூடிய அந்த தொழுகையிலும் கூட நாம முழுமையாக இல்லை. அல்லாஹ் நம்மை முழுமையாக்குவானாக. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா தான் எல்லா பலாய் பத்தரும் நமக்கு மனசுக்கு வரும் இல்லையா? அதுக்கு முந்தி நினைவுக்கு வராததெல்லாம் அப்போ வரும். எப்படா இந்த தொழுகை முடியாது அப்படின்ற சிந்தனை வரும். இமாம் சாப் அன்னைக்கு கொஞ்சம் கூட 4 ஆயத்தை ஓதுனாருண்டா, இன்னைக்கு பார்க்க இவர் கூடுதலா ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, சீக்கிரம் முடிக்க மாட்டாரா மனுஷன் அப்படின்னு சிந்தனை வரும். கொஞ்சம் துவாவை கொஞ்சம் நீட்டி ஓதிட்டாருண்டா சீக்கிரம் துவாவை முடிக்க மாட்டாரா அப்படின்னு சிந்தனை வரும். எல்லாம் என்ன நம்ம ஈமான். கௌசுல் ஆதம் சதா இறைவனோடு கலந்திருந்த, இறைவனோடு சேர்ந்திருந்த, இறைவனோடு சார்ந்திருந்த அந்த சூழல். அவர்கள் சொல்றாங்க, நானா பேசல, நான் பேச சொல்லும்படி ஏவப்பட்டு நான் பேசுகிறேன், அவன் சொல்லி நான் பேசுகிறேன். உன் தகு ஃபஅன்திகு, எதை பேசணும்னு என்னுடைய உள்ளத்துல போடப்படுது அதை தான் நான் பேசுறேன். நாம ₹1 ஒரு மிஸ்கீனுக்கு கொடுத்துட்டா நான் கொடுத்தேன் அப்படின்ட்டோம். கௌசுல் ஆதம் சொல்றாங்க, அது பணமாகட்டும், அது நசீஹத்தாகட்டும், அது உபதேசங்களாகட்டும், நல்வார்த்தைகளாகட்டும், நல் வழிகாட்டுதல்களாகட்டும், எனக்கு கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் நான் மக்களுக்கு தக்சீம் செய்கிறேன், அதைத்தான் நான் மக்களுக்கு நான் பங்கிடுகிறேன். இது நம்ம அந்த மௌலூதினுடைய ஹிகாயத்தில் நம்ம அந்த வரிகளை பார்க்கலாம். உன்தகு ஃபஅன்திகு உஅதா உஃபர்ரிகு. என் நாவில் அல்லாஹ் பேசும்படி ஏவுகிறான், நான் பேசுகிறேன். அல்லாஹுக்கும் கௌசுல் ஆதத்துக்கும் உண்டான அந்த தொடர்பை, அல்லாஹ்வில் எவ்வளவு ஃபனாவாகி இருந்தார்கள், அல்லாஹ்வில் எவ்வளவு அவர்கள் மூழ்கி போகியிருந்தார்கள். சும்மா ஒரு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு, சும்மா ஒரு பச்சை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நான் வலியுல்லா அப்படின்னு சொன்னவங்க அல்ல கௌசுல் ஆதம். நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், உடையில் தரீக்கத் அல்ல, உடையில் தரீக்கத் அல்ல,
வெளிப்படுத்தும் தோற்றத்தில் தரீக்கத் அல்ல. தரீக்கத் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னது போன்று வாழுவதில் இருக்கிறது, வாழ்க்கை நடத்துவதில் இருக்கிறது. அந்த விதத்தில் வாழ்ந்து காட்டி இந்த உம்மத்தை, இந்த உம்மத்தினுடைய மக்களை நேர்வழிப்படுத்தியவர்கள் கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வில் ஃபனாஹ் ஆகுவதற்குண்டான வாழ்க்கைகளை சொல்லி தந்தவர்கள் கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்கள். சிந்தித்து பார்க்கிறோம் அருமையானவர்களே. கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்களினுடைய அல்லாஹ்வோடு ஒன்றிணைந்திருந்த நிலை இப்படி என்றால், இதனுடைய அடுத்த நிலையை சொல்வார்கள். வகதமி வகுல்லு வலியின் லஹு கதமுன் வைன்னி அலா கதமின் நபியி பத்ரில் கமாலி. அதாவது நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், நபிமார்கள் செய்து சென்ற பணியை இந்த உலகத்தில் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இந்த உலகத்தில் அதை மக்கள் வரையிலும் கொண்டு சேர்க்கக்கூடிய பணிக்காக அல்லாஹு தஆலா யாரை தேர்ந்தெடுத்தான்? இறைநேசர்களை தேர்ந்தெடுத்தான். கியாமத் வரைக்கும் இத்தகைய தீர்க்க தரிசிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள், ஒவ்வொரு காலத்திலும் இருப்பார்கள். அப்ப அதுல கௌசுல் ஆதம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு இறைநேசர்களுக்கும் ஒரு ரோல் மாடல்கள் இருப்பார்கள். அவர்கள் இந்த சமூகத்திற்கு அந்த நபிமார்கள் எப்படி பணியாற்றினார்களோ அதே பாணியில் பணியாற்றக்கூடிய ஒரு ரோல் மாடல். ஒவ்வொரு நபிக்கும், ஒவ்வொரு வழிக்கும் ஒவ்வொரு நபி. ஆனால் என்னுடைய ரோல் மாடல், என்னுடைய ஒரு உதாரணம் யாரை போன்றது? என்னுடைய ரோல் மாடல் யார்? ஹதரத்து சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ காலங்கள் மக்களுக்கு மத்தியில் தீனை எடுத்து சொன்னாங்க? 1000 வருடங்கள், கிட்டத்தட்ட 1000 வருடங்கள். கிட்டத்தட்ட 1000 வருடம் எடுத்து சொல்லியும் கூட ஈமான் கொண்டவர்கள் டபுள் டிஜிட்ல உள்ளவங்க தான், ட்ரிபிள் டிஜிட்டுக்கு கூட போகல, 100க்கு குறைவா உள்ளவங்க தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் தன்னுடைய நுபுவத்தை வெளிப்படுத்திய 23 வருஷத்துக்குள்ள இந்த உலகமெங்கும் தீன் போய் சேரும் அளவிற்கு ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறும் 23 வருஷத்துக்குள்ள இல்லையா? நாளுக்கு நாள் அந்த 23 வருடங்களுக்குள் நாளுக்கு நாள் தீனுக்குரியவர்களினுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே தானே போச்சு. அப்ப சொற்ப காலத்தில் தான் எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டோமோ அந்த பணியை நிறைவு செய்து, எத்தனையோ நபிமார்களால் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை ஹஜ்ஜத்துல் வதாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். ரசூலுல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் வெளிப்படுத்துறான். அல்லாஹ் சொன்னான், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன். அது மாதிரி சொற்ப காலத்தில் பல நூறு மக்களை, பல ஆயிரம் மக்களை சீர்திருத்தம் செய்தார்கள் கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்கள். அப்போ என்னுடைய நக்ஷ கதம் யாருடைய கதமின் அடிப்படையில் இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த வார்த்தையில் தஸீரை கொடுத்தவர்கள் அல்லாஹ்வினுடைய பேர் உதவி கொண்டு சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் பரிசுத்த வாழ்க்கைக்கு நமக்கு தௌஃபீக்கை தருவானாக. பெட்ல படுத்துன்னு சொன்னா பல கனவுகள் வருகிறது இல்லையா? பல கனவுகளை நாம் காணுகின்றோம். அல்லாஹ்
இறைநேசர்களை கனவில் காணும் பாக்கியத்தை தருவானாக. கல்வில் நிறைந்த கௌசுல் ஆதத்தை கனவில் பார்க்கும் தௌஃபீக்கை தருவானாக. ஏக் நதிரே கரம், ஒரு அருள் பார்வை கிடைத்தால் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாகிவிடும். ஒரு பார்வை. எனவே நல்லோர்களை கனவில் காணும் நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. மேலாக சொல்வதானால் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணும் தௌஃபீக்கை தருவானாக. நனவிலும் பார்க்கும் அளவிற்கு அல்லாஹ் நமக்குள் பரிசுத்தத்தையும் ஈமானினுடைய உறுதியையும் ஈமானினுடைய வலுவையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கௌசுல் ஆதம் யார் தெரியுமா? தான் வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கையின் காரணத்தினால், தான் வாழ்ந்த பரிசுத்தமான வாழ்க்கையின் காரணத்தினால் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலல்ல நினைவிலேயே பார்க்கும் யோக்கியதை பெற்றவர்களாக இருந்தார்கள். விளங்குறது இல்லையா? நினைவிலேயே பார்க்கும் யோக்கியதை. வரலாற்றிலே நமக்கு இந்த செய்தி நமக்கு குறிப்பிட்டு தரப்படும். என்னவென்றால், அதாவது ஷேக் இமாம் சிராஜுத்தீன் அவர்கள் தங்களுடைய தபக்காத்துல் அவுலியா என்ற கிதாபில் இந்த செய்தியை பதிவிடுறாங்க. இந்த செய்தி பல கிதாபுகளில் இருக்கிறது. சீரத்தினுடைய கிதாபுகள், சுருக்கமாக சொல்றதா இருந்தால், ஒன்றை சொல்வதாக இருந்தால் பிரபலியமான கிதாப் சீர் ஆலாமின் நுபலா போன்ற இந்த கிதாபுகளில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், கௌசுல் ஆதம் அவர்கள் சொன்னார்களாம், ரஐத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்ல துஹ்ரி. இந்த பல ஆதாரபூர்வமான அந்த கிதாப் இருக்கிறதுனுடைய அந்த விளைவு தான் சில பேர்கள் சொல்லுவாங்க, அந்த மௌலுது கிதாபில் எழுதப்பட்டதெல்லாம் அதெல்லாம் சரடுகள், அதெல்லாம் சும்மா கற்பனைகள். இல்லை இல்லை, சுபஹான மௌலுதை எடுத்துக்கிட்டா முழுக்க முழுக்க ஹதீஸை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட மௌலுது தான் சுபஹான மௌலுது. மொஹியுத்தீன் மௌலுது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இதுவும் கௌசுல் ஆதத்தின் பேரில் உண்டான அந்த மௌலுது கிதாபு, இதுவும் ஆதாரபூர்வமான தஸவுஃபினுடைய கிதாபுகளிலிருந்தும் எடுத்து எழுதப்பட்ட செய்தி. எனவே இந்த செய்தி அந்த மௌலுது கிதாபிலையும் இடம்பெறும். கௌசுல் ஆதம் சொல்றாங்க, நான் விழிப்பிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. கப்ல ظுஹ்ரி யக்தத்தன், லுஹ்ருடைய வக்துக்கு முன்னால விழிப்பினுடைய நிலையில் பார்த்தேன். தான் பக்தாதுக்கு வந்த பொழுது வந்ததினுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தும் முகமாக சொல்வாங்க. அவர்களாக வரல, அவர்களை அனுப்பியவர்கள், போக வைத்தவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும். அந்த நோக்கத்தோடு பக்தாதுக்கு வந்துட்டாங்க. இப்ப பக்தாதுல சீர்திருத்தத்தை பண்ணணும், சீர்திருத்தத்தை உண்டாக்கணும். அப்ப சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் நேரில் பார்த்தார்கள் இல்லையா? பார்த்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், யா புனைய, அருமை மகனே, லிமலா ததக்கல்லம், வந்துட்டீங்க, சரி, உங்க பணியை ஏன் தொடங்க மாட்டேங்கிறீங்க? மக்களுக்கு நல்லுபதேசத்தை எடுத்து சொல்லி, ஹிதாயத்தை எடுத்து சொல்லி, அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்குண்டான வேலையை நீங்க தொடங்காம இருக்கிறீங்க அப்படின்ட்டாங்க. அப்போ கௌசுல் ஆதம் சொல்றாங்க, நான் சொன்னேன், யா ரசூல் அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், யா அபத்தா. ரசூல்லா யப்னின்னு தானே சொன்னாங்க. சையீது சாதாத் கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தாய் தந்தை வழியில்
ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவர்களுடைய குடும்பத்தின் மூலம் ஒரு சய்யிதானவர்கள் யாரு? கௌசுல் ஆதம் அவர்கள். அப்ப அந்த அடிப்படையில் தான் என் அருமை பேர பிள்ளையே, என் பிள்ளையே அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவர்களை முறையிடுகிறார்கள். லிமலா தத்தக்கல்லம், ஏன் உங்களுடைய பணியை தொடங்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு கௌசுல் ஆதம் சொன்னாங்க, யா அபத்தா யா ரசூல் அல்லாஹ் அன ரஜுலுன் அஜமியுன், நான் அரபி அல்லாத மனிதன். கைஃபா தக்கல்லமு அலா ஃபுசஹாய் பக்தாத், பக்தாத் வாசிகள் அரபி தேசத்திற்குரியவர்கள், அரபு மக்கள். இந்த மக்களிடத்தில் தெல்லந்தெளிவான அரபியில் நான் எப்படி பேசுறது? தெல்லந்தெளிவான அரபியில் நம்ம எப்படி பேசுறது? இப்போ குறைக்காக சொல்லல, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இப்போ தமிழ் பேச தெரியும் அப்படின்ட்டு இருந்துட்டாலும் தமிழில் ஆழமாக தெரியாது. உருது மொழியாகவே நாம் இருந்தாலும் உருதுனுடைய ஃபசாஹத்தான வார்த்தைகள் நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ நம்ம திருவண்ணாமலையினுடைய உருதை வச்சுக்கிட்டு போய் யூபிக்காரர்கிட்ட போய் நம்ம யூபியினுடைய ஒரு மிக பெரும் ஃபசீஹான பலீகான வார்த்தை பேசுகிற போய் பேச முடியுமா? சிந்திக்கிறோம். அப்ப அது மாதிரி தான் கௌசுல் ஆதம் சொல்றாங்க, பக்தாது மக்கள் பியூர் அரபிக்குரியவர்கள். எனக்கு அரபி தெரியும், ஆனா என் தாய்மொழி அரபி இல்லை. நான் எப்படி இவர்களிடத்தில் பேசுவது? நான் எதை சொல்லி அவங்கள விளங்க வைக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டவுடன் ஃபதஃபல ஃபீ ஃபிய்ய சபஅன், தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை தொட்டு என்னுடைய நாவில் 7 முறை வைத்தார்கள். போங்க இப்ப போய் பேசுங்க அப்படின்டா. நான் லுஹர் ஜமாத்தை முடித்துவிட்டு பள்ளியிலிருந்து வெளியே வரலான்னு நினைக்கிறேன். என் கண் முன்னால் நான் யாரை காணுகிறேன்? எனக்கு யார் காட்சி அளித்தார்? சய்யிதுனா அன மதீனத்துல் இல்ம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஞானத்தின் பட்டணம். அலியுன் பாபுஹா, அதனுடைய வாயில் அலி இப்னு அபி தாலிப் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு ஞானத்தின் பட்டணத்திடத்தில் இருந்தும் நான் அமுதம் பெற்றுக்கொண்டேன். இப்போ என் கண் முன்னால் நான் யாரை காணுகிறேன்? சய்யிதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணுகிறேன். அவர்களும் என்னுடைய நாவில் ஃபதஃபல ஃபீ ஃபிய சித்தன், தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை எடுத்து ஒரு 6 முறை தொட்டு வைத்தார்கள். அப்ப நான் சொன்னேன், இப்பதான் ரசூலுல்லாவை நான் கண்டேன். அவர்கள் 7 முறை தொட்டு வைத்தார்கள், நீங்க 6ஓடு நிப்பாட்டிட்டீங்களே அப்படின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், எனக்கும் இந்த நிகழ்வு தெரியும். ரசூலுல்லா 7 முறை தொட்டு வைத்ததை நானும் அதன் அடிப்படையில் 7 முறை தொட்டு வைத்தால் ரசூலுல்லாவோடு எனக்கு சூல் அதபாகிவிடும். எனவே அந்த அதபை முன் வைத்து அவர்களை விட 1 தடவை குறைத்து நான் தொட்டு வைத்தேன். இப்போ அது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, போய் இப்போ போய் பேசுங்கண்டாங்க. அந்த பேச்சு தான் என்னது? மணிகணக்கில் மக்களுக்கு உரை நிகழ்த்துபவர்கள், மணிகணக்கில் நாள் முழுவதும் மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடியவர்கள், மணிகணக்கில் பல சப்ஜெக்ட்களில் பாடம் நடத்தக்கூடியவர்கள். அந்த திராணி எங்கிருந்தும் பெறப்பட்டது. நாயகத்தினுடைய உமிழ் நீருடைய பரக்கத் செத்துப்போன வஸ்தையும் உயிர்ப்பிக்கக்கூடியது. நாயகத்தினுடைய உமிழ் நீரின் பரக்கத். புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்கும். புகாரியில் ஒரு ஹதீஸ், ஒரு பெரிய ஒரு ஹதீஸ், நீண்ட ஹதீஸ். ஒரு பணிக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை அனுப்பி வைப்பார்கள். அந்த சஹாபி அந்த பணியை செய்வதற்காக சென்று, ஒரு கடினமான ஒரு பணி வேலை, எதிரிகளினுடைய கோட்டைக்குள் சென்று அந்த பணியை செய்ய வேண்டும்.
அதை செய்துவிட்டு இரவோடு இரவாக அதை செய்துவிட்டு அந்த இறை மறுப்பாளர்களிடத்தில் அகப்பட்டு விடாமல் இரவோடு இரவாக வேகமாக இறங்கி வந்த பொழுது உயரமான இடத்திலிருந்தும் படிகளிலிருந்தும் தவறி விழுந்ததினால் கால் முறிந்து போனது. எலும்பு முறிஞ்சிடுச்சு, 2 துண்டா முறிஞ்சு போச்சு. அந்த சஹாபி இன்னைக்கு மாதிரி எலும்பு ஹாஸ்பிட்டல்கள் கிடையாது, ஆர்த்தோ மாதிரி உண்டான வசதிகள் கிடையாது, புத்தூர் கட்டு மாதிரிலாம் அங்கே கிடையாது. இந்த சஹாபி சொல்றாங்க, வலி தாங்க முடியல, 2ஆ உடைஞ்சா என்னத்துக்கு ஆகுறது? இந்த கெண்டைக்கால் 2ஆ உடைஞ்சிடுச்சு, சாக் 2ஆ உடைஞ்சிடுச்சு, வலி தாங்க முடியல. கொஞ்சம் வலி கேட்கக்கூடிய விதத்தில் தொங்கிக்கிட்டு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னுடைய தலப்பாகை உருவினேன், அதை நடுவில் ஒரு கட்டு போட்டு விட்டு நான் அந்த ஊனத்தோடு பெருமானாரிடத்தில் வந்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பணிக்காக என்னை அனுப்பினார்களோ அதை நான் செய்து முடித்து வந்திருக்கிறேன் என்ற செய்தியை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையும் சொன்னேன். ரசூலுல்லாஹ் அது மாதிரி வந்துட்டு இருக்கும்போது இப்படி கீழே விழுந்ததுல இந்த கால் 2ஆ உடைஞ்சிட்டுண்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உபுசுத் ரிஜ்லக், உங்கள் காலை நீட்டுங்கண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் காலை நீட்டிய பொழுது அந்த உடைந்த பகுதியை நேராக வைத்து தன்னுடைய முபாரக்கான, புகாரினுடைய ஹதீஸ், தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை அந்த இடத்துல தொட்டு தடவினார்கள். சொல்றாங்க, அந்த உடைஞ்சு போன மாதிரியே ஒரு தோற்றமோ உணர்வோ இல்லாத அளவுக்கு அர்சீதாகி விட்டது. இன்னும் சொல்ல போற இருந்தா, உடையாத காலை விட உடைந்த கால் எனக்கு ரொம்ப வலுவாக இருந்தது. புகாரினுடைய ஹதீஸ். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உமிழ் நீருக்கு உண்டான பரக்கத், அந்த பரக்கத். எனவேதான் அவர்கள் சொன்னார்கள், லிக்குல்லி நபி லிக்குல்லி வலியின் கதமுன் வ இன்னி அலா கதமின் நபியி பத்ரில் கமாலி அப்படின்னு சொன்னாங்க. எல்லா வலிகளுக்கும் ஒரு நக்ஷ கதம், யார்? ஒரு நபியாக இருக்கிறார்கள். நான் யாருடைய நக்ஷ கதமின் மீது இருக்கிறேன் தெரியுமா? நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நக்ஷ கதமின் மீது இருக்கிறேன். அது வெறும் செயல் மாத்திரமல்ல, பெருமானாரால் கிடைக்கப்பட்ட பரக்கத்தை கொண்டும் உண்டானது. பேசினார்கள். பல்லாயிரம் மக்களுடைய உள்ளத்தை தன்பால் ஈர்த்து அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த இருளை நீக்கி அதை ஒளிமயமாக்கி வைத்து உலகத்திற்கு மாத்திரமல்ல ஆகிரத்திற்கும் ஜொலிக்க வைத்தார்கள். வாழ்க்கை எவ்வளவு தூய்மையானதாக இருந்திருக்கும் என்றால், கனவில் அல்ல நினைவிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகளித்திருப்பார்கள். சிந்தித்து பார்க்கிறோம். சும்மா நம்ம ஆசை வச்சிருக்கிறோம், யா அல்லாஹ் என் நாயகத்தை காணும் பாக்கியத்தை எனக்கு தா, கனவிலும் நனவிலும் என் உயிருக்கும் மேலான பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணும் தௌஃபீக்கை தா அப்படின்னு கேட்கிறோம். காட்சி கிடைச்சிருமா? நம்ம பரிசுத்தமா இருந்தாலே அது சாத்தியமாகும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை தருவானாக. எவ்வளவு பரிசுத்தமாக இருந்திருந்தால் ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கை கனவையும் தாண்டி நினைவிலேயும் காணும் பாக்கியத்திற்குரியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹ்வினுடைய தரஜாவை நாம் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வினுடைய அந்தஸ்தை நாம் விளங்குகிறோம். தான் மாத்திரமல்ல, தன் சபையில் இருப்போரையும் இந்த பாக்கியத்திற்கு யோக்கியதை உடையவர்களாக ஆக்கியவர்கள் கௌசுல் ஆதம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு. தன் சபையில் இருப்போர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும் விதத்தில் உருவாக்கியவர்கள் கௌசுல் ஆதம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு. வரலாற்றிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்படும்.
சொல்லித்தரப்படும். ஹஜ்ரத் சையதுனா கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நம்ம சொல்லுவோமா இல்லையா? சொன்னோம் இல்லையா? அவங்க மஜ்லிஸில் எத்தனை பேர்கள்? 70,000 பேர்கள் சொல்லுவாங்க. இப்போ நம்ம முன்னால் உள்ளவங்க தெரிஞ்சால் நமக்கு பின்னால் உள்ளவங்க இங்கேருந்து பேசுகிற எனக்கு தெரியாது, அப்படி தானே? இப்போ இந்த மைக் இல்லைன்னு வச்சிருவோம், இந்த முன்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கு கேட்பது அதற்கு பின்னால் இருக்கிறவங்களுக்கு கேட்காது. நம்ம குரலினுடைய சப்தத்தினுடைய வலு அவ்வளவுதான். இப்படி மைக் வச்சாதான் இப்படி இத்தனை பேர் உட்கார்ந்து கேட்க முடியும். நான் கௌசுல் ஆதம் 70,000 பேர்கள் அமர்ந்திருக்கும் சபையில் பேசுவார்கள். முதல் வரிசையில் இருக்கக்கூடிய முதல் நபர், மைக்கெலாம் கிடையாது, ஸ்பீக்கர்லாம் கிடையாது, பேசுவார்கள். முதல் வரிசையில் இருக்கக்கூடிய முதல் நபர் எவ்வளவு தெளிவாக கௌசுல் ஆதத்தினுடைய வார்த்தைகளை தன் காதில் செவியுறுவாரோ அதில் கொஞ்சமும் குறையாமல் 70,000 ஒருவர் உட்கார்ந்து இருப்பாரே, அவர் கேட்பார், அவர் விளங்குவார். இதுவே கௌசுல் ஆதத்தினுடைய ஒரு கராமத். அது மாத்திரமல்ல, 70,000 நபராக அமர்ந்திருப்பவர் எந்த ஹாலத்தில் இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் தெரியக்கூடியவர்கள் ஹஜ்ரத் கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ ஒரு நாள் இது மாதிரி ஒரு பெருங்கொண்ட கூட்டத்திற்கு உபதேசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு நாற்காலி போடப்பட்டிருக்குது, அந்த நாற்காலியில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருந்தா கௌசுல் ஆதத்தினுடைய அந்த நாற்காலிக்கு அருகாமையில் ஷேக் அலியுல் ஹீத்தி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஒரு மிகப்பெரிய இறைநேசர், கௌசுல் ஆதத்தினுடைய பாடசாலையில் பண்பட்டவர்கள். அவங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? கௌசுல் ஆதத்தினுடைய நாற்காலிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்த அலியுல் ஹீத்தி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொஞ்சம் உறக்கத்தை கொடுத்து விட்டான். கண் மூடி தூங்கிட்டாங்க. கௌசுல் ஆதம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பேச்சை நிறுத்தினாங்க கௌசுல் ஆதம். தான் பேச்சை நிறுத்திட்டு தான் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து முன்னால் இருக்கக்கூடிய யாரும் பேசிவிடக் கூடாது என்பதற்காக முதலே எல்லோரையும் அப்படின்ற செய்கையால் அமைதிப்படுத்திவிட்டு தன்னுடைய இருக்கையிலிருந்தும் எழுந்தார்கள். அலியுல் ஹீத்தி தூங்கிட்டு இருக்கிறார் பக்கத்தில் இருந்து. அவருக்கு முன்னால் வந்து பணிவோடு நின்றார்கள் கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு. சில மணித்துளிகளில் அலியுல் ஹீத்தி, உறங்கிக் கொண்டிருந்த அலியுல் ஹீத்தி கண் விழித்து விட்டார். சிறு தூக்கம், உறக்கொண்ட பெரிய ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு பேர வேண்டாம், ஒரு சிறு தூக்கம். கொஞ்ச நேரத்திலேயே கண் விழிச்சிட்டாங்க. முன்னால பார்த்தா யார் நிற்கிறா? கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கிறார்கள். இப்போ கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலியுல் ஹீத்தியை பார்த்து அலியுல் ஹீத்தி கொஞ்ச நேரத்தில் விழிச்சு பார்த்த உடனே முன்னால் நிற்கிறத பார்த்துட்டு அவங்க எந்திச்சிட்டாங்க. இப்போ கௌசுல் ஆதம் கேட்டாங்க, நீங்கள் இப்போ உறக்கத்தில் பெருமானாரை சந்தித்தீர்கள் தானே அப்படின்ட்டாங்க. நீங்க இப்போ உறக்கத்தில், உங்களுடைய உறக்கத்தில், உங்களுடைய மனாமில் யார? சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டீர்கள் தானே? அவங்க வருகை தந்தாங்கன்றத உணர்ந்துதான் நான் எழுந்து நின்றேன் அப்படின்றாங்க. அடுத்து கேட்டாங்க, உங்கள் மனாமில் ரசூலுல்லா வந்தார்களே, உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அலியுல் ஹீத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க,
இந்த சபையை ஒரு காலமும் தவறவிட வேண்டாம், உங்களுடைய சபையை ஒரு காலமும் தவறவிட வேண்டாம் என்று எனக்கு உபதேசித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அலியுல் ஹீத்தி அவர்கள் சொன்னார்கள், நான் மனாமில் கண்டதை ஷேக் அவர்கள் நிதர்சனமாக கண்டார்கள். நான் மனாமில் கண்டதை, நான் மனாமில் கண்ட காட்சியினை, நான் மனாமில் கண்ட பெருமகனாரை ஹஜ்ரத் கௌசுல் ஆதம் அவர்கள் நிதர்சனமாக கண்டார்கள். இதுக்கு முந்தி ஒரு செய்தி சொன்னோம், நிதர்சனமாக கண்டது அப்படின்றத. இப்போ இது ரெண்டாவது செய்தி. அப்போ இதிலிருந்து ஒன்று என்ன, கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? தன்னுடைய வாழ்க்கையினுடைய தூய்மை, தன் வாழ்க்கையினுடைய பரிசுத்தம், தன் வாழ்க்கையினுடைய பேரழகின் மூலமாக எப்படிப்பட்ட யோக்கியதை பெற்றிருந்தார்கள்? பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் காணும், நிதர்சனமாக காணும், நினைவில் காணும் பாக்கியமும் யோக்கியதையும் பெற்றவர்களாக இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, தன் சபையில் வந்து அமர்ந்த அலியுல் ஹீத்தியையும் பெருமானாரை தரிசிக்கும் பாக்கியத்திற்குரியவர்களாக உருவாக்கினார்கள். இந்த மஜ்லிஸில் வந்து நம்ம கலந்துட்டதே நமக்கு ஒரு பெரும் பாக்கியம். இது என் வீட்டு ஃபங்க்ஷன் இல்லை, உங்கள் குடும்பத்து ஃபங்க்ஷன் இல்லை, இல்லது மற்ற நபர்களினுடைய பெயரால் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி அல்ல. இவர் வருகிறார் வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இவர் அப்படின்றவர் இஸ்திஞ்சா போனால் கழுவுவாரா கழுவ மாட்டாரான்றது கூட தெரியாது. பெருங்கொண்ட கூட்டம் கூடி விடுகிறது இல்லையா? பெருங்கொண்ட கூட்டம் கூடி விடுகிறது. அதில் கலந்ததை ஒரு பாக்கியமாக நினைக்கக்கூடியவர்கள் ஏராளம். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் இது போன்று நல்லோர்களுடைய நினைவாக நடத்தப்படக்கூடிய மஜ்லிஸ் லட்சோப லட்சம் மடங்கு சிறந்தது. ஒரு நார் கெட்டு, ஒரு நார் இல்லை, ஒரு கெட்டு நிறைய நார், ஒரு பண்டல். இந்த ஒரு பெரிய பண்டலுக்குள்ள ஒரு சின்ன ஒரே ஒரு மல்லிகைப்பூ உள்ள வச்சுட்டு நம்ம கெட்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கெட்டே மனம் பெறுகிறதா இல்லையா? அந்த கெட்டு ஃபுல்லாவே அந்த மலரினுடைய ஒரு மல்லிகைப்பூவினுடைய வாடை வந்து விடுகிறது இல்லையா? எனவேதான் நம்ம சொல்லுவோம், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். இப்ப நல்லோர்களினுடைய சபையில் சும்மா நாம கலந்து கொள்வதே நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கிவிடும். அதில் இஷ்குடனும் ஷௌக்குடனும் கடந்தால் நூறுன் அலா நூர், அது ரொம்ப மேன்மிச்சமானது. அல்லாஹ் அத்தகைய நசீபுக்குள்ளவர்களாக நம்மை ஆக்குவானாக. அருமையானவர்களே, நல்லோர்களை நேசிக்கக்கூடிய நசீபை தருவானாக, நல்லோர்களை பின்பற்றக்கூடிய நசீபை தருவானாக, நல்லோர்கள் வாழ்ந்த வழியை நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையாக எடுத்து நடக்கும் தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. பாருங்க, கௌசுலாதத்தினுடைய புனித மஜ்லிஸில் வந்து அமர்ந்ததினால் கிடைத்த பாக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, என்னை கண்டவர் என்னையே கண்டவர். தன்னை கனவுல காண முடியாதுலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு திடீர்னு சில பேர்கள் கேள்வி கேட்கலாம், ரசூலுல்லாஹ் முன்ன பொண்ணை பார்த்திருக்கியா நீ? கனவுல யாரையோ ஒருத்தரை கண்டுட்டு நான் ரசூலுல்லாஹ் தான் கண்டேன், நீ எப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆனா காண முடியும். என் அன்பர்கள், என் மீது பிரியம் உள்ளவர்களுக்கு நான் காட்சி அளிப்பேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க? என்னை கனவில் கண்டவர் அவர் என்னையே கண்டார், என் ரூபத்தில் ஷைத்தான் வரமாட்டான். கனவுன திடீர்னு சில காட்சிகளை பார்க்கிறோம், அது என்ன? அது எல்லா கனவுகளும் தவறானதுன்றதும் இல்லை. சில கனவுகள் ரப்பின் மூலமாக நமக்கு, சில கனவுகள் ஷைத்தானின் மூலமாகவும் இருக்கு.
ஷைத்தான் எல்லா ரூபத்திலும் வரலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி வர முடியாது. அது ரசூலுல்லாஹ் வச்சுனாங்க, என் ரூபத்தில் ஷைத்தான் வரமாட்டான். அப்ப ரசூலுல்லாவை கண்டவர் ரசூலுல்லாவையே கண்டவர். காண முடியும். யாரால் காண முடியும்? பரிசுத்தமாக நம்ம வாழ்ந்தால், ரசூலுல்லாவின் மீது உண்மையான மஹப்பத் உள்ளவர்களாக வாழ்ந்தால், ரசூலுல்லாவினுடைய சுன்னத்தை முழுமையாக அறிந்து தெரிந்து அதன் பிரகாரம் வாழ்ந்தால், நல்லோர்களுடைய சகவாசத்தோடு வாழ்ந்தால், நல்லோர்களினுடைய உபதேசத்தை ஏற்ற விதத்தில் வாழ்ந்தால், பாவத்தில் இருந்தும் மனோ இச்சைகளில் இருந்தும் விலகி வாழ்ந்தால் இந்த யோக்கியதை நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நசீபாக்குவானாக. அப்ப தன் சபையில் கலந்தோர்களுக்கும் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார்கள் என்றால் சிந்தித்து பார்க்கிறோம், அவர்களுடைய மர்த்தபத் என்ன, அவர்களுடைய ருத்துபா என்ன, அவர்களுடைய அந்தஸ்து என்ன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்று அதனால் இம்மையிலும் மறுமையிலும் பலன் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இதற்கு மெயினா நமக்கு தேவையானது, முதல்ல நல்லோர்களை நாம் நேசிப்போம். நல்லோர்களை நேசிச்சா இது ஒரு படி, ஸ்டெப்ஸ். நல்லோர்களை நேசிச்சா ரசூலுல்லாவுடைய நேசம் நமக்கு வந்துடும். ரசூலுல்லாவுடைய நேசம் மட்டும் இல்லை, ரசூலுல்லாவினுடைய சுன்னத்தை வழிகாட்டுதல்களை ஏற்று நடக்கக்கூடிய தௌஃபீக்கும் நமக்கு கிடைத்துவிடும். அது கிடைத்து விட்டதென்றால் அல்லாஹ்வினுடைய பொருத்தமும் நமக்கு கிடைத்து விட்டு, எல்லாம் ஒருங்கே கிடைத்து விட்டால் ஈருலகத்தினுடைய வெற்றியும் நமக்கு கிடைத்துவிடும். அல்லாஹ் தௌஃபீக் ஆக்குவானாக. நம்ம மேல ரொம்ப பிரியம் உள்ளவர்கள் நமது நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது அளவு கடந்த பிரியம் உள்ளவர்கள். அது குர்ஆன் சொல்லுகின்றது, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸும் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். உங்கள் மேல ரொம்ப பாசமுள்ளோம், இறைவனுடைய எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கே கிடைக்கப் பெற வேண்டும் என்பதில் ரொம்ப பேராசை மிக்கவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்போ கௌசுல் ஆதம் என்ன சொன்னாங்க? எல்லாத்துக்கும் ஒரு நக்ஷ கதம் உண்டு, எல்லா வழிகளுக்கும் ஒரு நக்ஷ கதம் உண்டு. என்னுடைய நக்ஷ கதம் யார்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள மாதிரியே அவர்களுடைய பேரப்பிள்ளை, அவர்களுடைய பாரம்பரியத்தில் வந்த கௌசுல் ஆதமுக்கு தன்னுடைய முரீதுகள் மீது, தன்னுடைய முஹிப்புகள் மீது, முரீதுகள் மீது, முஹிப்புகள் மீது அளவு கடந்த பாசம், அளவு கடந்த பாசம். அதை எப்படி தன் வார்த்தையால் வெளிப்படுத்துவாங்க தெரியுமா? லவ் அம்கனனி அல்லாஹு தஆலா, அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளித்தால், அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளித்தால் சொல்லித் தருகின்றார்கள், தகல்து மா குல்லி வாஹிதும் மின்கும் அல் கப்ர், உங்களில் ஒவ்வொருவர்களோடும் நானும் உங்களுடைய கபருக்குள் நுழைந்து உங்களிடத்தில் முன்கர் நக்கீர் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்கள் சார்பாக நான் பதில் சொல்வேன். உங்களை தோல்வி அடைய நான் விட மாட்டேன். எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளித்தால், அல்லாஹ் எனக்கு அந்த நசீபை தந்தால், அந்த சந்தர்ப்பத்தை தந்தால், உலகத்திற்கு மாத்திரம் நான் உங்களுக்கு உதவக்கூடியவன் அல்ல, உலகத்தில் மாத்திரம் உங்கள் கஷ்டங்களை துயரங்களை நீக்கி வைப்பவன் அல்ல. முடிந்தால், இறைவன் வாய்ப்பளித்தால், என்னுடைய முரீது முஹிப்பினுடைய ஒவ்வொருடைய கபரிலும் நான் நுழைந்து முன்கர் நக்கீரினுடைய கேள்விக்கு உங்கள் சார்பாக நான் பதில் சொல்வேன். நமக்கு ரொம்ப பாசத்திற்குரியவர்கள் நம்முடைய நண்பர்கள், அன்பர்கள், பாசத்திற்குரியவர்கள், பிரியத்திற்குரியவர்கள். எவ்வளவுதான் பெரிய பாசமே வச்சிருந்தாலும் அவங்களுடைய உதவிகள், அவங்களுடைய ஒத்தாசைகள், அவங்களுடைய மததெல்லாம் எது வரைக்கும் தான்? உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான். கொஞ்சம் மிஞ்சி போனேன்டா கபரஸ்தான் வரைக்கும் தான். அதுலேயே எத்தனையோ நண்பர்கள் கபரஸ்தானுக்கு வந்து கபரஸ்தானுக்கு வெளியிலேயே நின்றுக்கிறான் இல்லையா?
சரி, இதை விட பாசத்தில் கூடியவர்கள் உடன் பிறந்தவர்கள், அவங்களும் கூட இந்த கபிரஸ்தான் வரைக்கும் தான், கபர் வரைக்கும் தான். பெற்ற தாய் தந்தையரே ஆகட்டும், அவர்களும் கூட நமக்கு எங்க வரைக்கும் தான் துணைக்கு வருவாங்க? கபர் வரைக்கும் தான். நம்மீது வைத்திருக்கக்கூடிய பிரியமும் நேசமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தின் மீது வைத்தது போன்று ரசூலுல்லாஹ்வினுடைய உம்மத்தின் மீது கௌதுலாதத்திற்கான பாசத்தை பார்க்கிறோம். அவர்கள் சொல்லும் வார்த்தை, இறைவன் எனக்கு வாய்ப்பளித்தால் கபருக்குள் வந்தும் உங்களுக்கு நான் உதவேன் என்றார்கள். என்றால் நம்ம மீது எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க, நம்ம மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறாங்க, நம்ம மீது எவ்வளவு மஹப்பத் வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ நேசிக்கக்கூடிய அந்த கௌதுலாதத்தை நாம் நேசிக்க வேண்டாமா? நாம் அவர்களை மதிக்க வேண்டாமா? அவர்களினுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பார்த்து பாடம் படிக்க வேண்டாமா? நம்முடைய வாழ்க்கையில் அவர்களினுடைய வழிமுறைகளை நாம் கொஞ்சமாவதும் கடைபிடிக்க வேண்டாமா? அல்லாஹு தஆலா இந்த நசீபை நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆக மொத்தத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய, கொடுத்திருக்கக்கூடிய அந்த உயர்வு ஒரு சராசரியானதல்ல. சாதாரண ஒரு அறிவில்லாதவர்கள், அறிவீனமானவர்கள் சொல்வது போன்று நாமும் அவைகளை ஒரு குறையாக அவர்களை குறித்து மனதில் கூடும் வைக்காமல் அவர்களை முழுமையாக நேசித்து அவர்களுடைய கதரை அறிந்து அவர்களினுடைய பண்புகளை பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எத்தகைய வாழ்க்கை வாழச் சொன்னார்களோ அதில் சரியாக, முறையாக, பிடிப்பாக வாழ்ந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிப்பதோடு அவனுடைய நேசர் பெருமக்கள்களையும் நேசித்து மரணிக்கும் நேரம் என்று ஒன்று வரும் பொழுது கலிமா ஷஹாதா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்களிமாவை நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரித்த முகத்தோடு மொழிந்து மரணிக்கும் நசீபையும், நாளை மஹ்ஷரில் அந்த பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும், நாளை சொர்க்கபதியில் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் ஏனைய சஹாபா பெருமக்களோடும் இறைநேச பெருமக்களோடும் கல்பில் நிறைந்த கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் கலந்து சங்கமித்து சேர்ந்து இருக்கக்கூடிய தௌஃபீக்கையும் நசீபையும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.